இணைந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3 அங்கன்வாடி நேர்காணலை பற்றி பார்க்க போகிறோம். பார்ட் 2 1 பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். அது பார்க்காதீங்க, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பேஜுகளுக்கு போய் பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொஸ்டின் போட்டிருக்கோமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்களா நேர்காணலில். அதனால் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிற எல்லா வீடியோவும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டைம் தரவாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ பார்க்கும்போது அப்போதைக்கு இது ஞாபகம் இருக்கும், அப்புறம் மறந்துடும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நோட்டில் நோட் பண்ணிக்கங்க. இப்போது மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரிக்கு போகிறதுக்கு காலையில் கூட ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு போங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிசாங்கரிங்க வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி இன்ட்ரிக்கு போயிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா போட்ட கொஷின் தான் கேட்டாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் நம்ம சேனலில் வரக்கூடிய கொஷின் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு மேலே போங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதேமாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இனி வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு நான் சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா என்ன அவங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்கன்னா அங்கன்வாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் வருவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் குழந்தைகள் வருவாங்க. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸ் உள்ள இருக்கிற குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடிக்கு வருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 இயர்ஸுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைங்க ஏன் வரமாட்டாங்கன்னு கேட்டால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் குழந்தைகள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பேச பழகிருக்க மாட்டாங்க. அதேமாதிரி நல்லா நடத்து கூட பழகிருக்க மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேரண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸுக்கு மேலே தான் அங்கன்வாடியில் சேர்ப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இளம்பெண்கள் வருவாங்க. இந்த 14 வயசுலேருந்து 18 உள்ள இருக்கிற இளம்பெண்கள் வருவாங்க, கர்ப்பிணி பெண்கள் வருவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தருவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சத்து மாவு கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுப்பாங்க. பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க 3 இயர்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க சத்து மாவு. அந்த சத்து மாவு வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் பாக்கெட் இருக்குது. ஒவ்வொரு பாக்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூலப்பொருள்களால் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சது. ஒவ்வொரு ஊட்டச்சத்து ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஊட்டச்சத்து இருக்குதா இல்லை குறைபாடாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. எல்லாமே அங்கன்வாடியில் கொடுப்பாங்க. அதேமாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிய உணவு கொடுக்குறாங்க. மதிய உணவில் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி சாதம், பருப்பு சாதம், முட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 3 நாள் கொடுக்குறாங்க. திங்கள், புதன், வியாழன் 3 நாள் கொடுக்குறாங்க. உருளைக்கிழங்கு, கொண்டக்கடலை, பச்சை பயிறு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி சத்து மாவு உருண்டை பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. புவனேஸ்வரிங்கிறீங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்னென்னா ப்ரெக்னன்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டாங்கன்னு அவங்களை கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்சர் சொல்ல போல வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்கள் தான் இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கர்ப்பமாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா எது போட்டாங்க நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியாதீங்க, தெரிஞ்சுக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகேஷ் பாண்டிங்கிறீங்க அனுப்பியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா தைராய்டு பற்றி வந்து பார்த்திங்கன்னா கேட்டாங்களாம். இது என்னடா புதுசாக இருக்குது, தைராய்டு பற்றி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யாருமே கேட்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அயோடின் சால்ட்டு பற்றி வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கேட்டிருக்காங்க. இதுக்கு வாங்க என்ன ஆன்சர் சொல்லி பார்க்கலாம். தைராய்டு வந்து பார்த்திங்கன்னா என்றால் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களின் கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி போல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு சுரப்பின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய கழுத்து பக்கத்தில் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதோட சுரப்பி. இது வந்து பார்த்திங்கன்னா சுரப்பி நாளமில்லா சுரப்பிகள் ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தைராய்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்களை வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த சுரப்பியின் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கழுத்தின் முன்புறம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொண்டை பகுதின்னு சொல்லுவோம், அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஆதமின் ஆப்பிளின்னு வந்து பார்த்திங்கன்னா கீழே அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சி வடிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் இன்றைக்கி இன்ட்ரி போனேன். அயோடின் சால்ட் பற்றி வந்து பார்த்திங்கன்னா கேட்டாங்க. அது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆன்சர்னு சொல்லி பார்க்கலாம். அயோடின் கலந்த உப்பு என்பது வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண உப்பில் வந்து பார்த்திங்கன்னா அயோடின் சேர்க்கப்பட்டதாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரண உப்பு. அந்த சாதாரண உப்பில் வந்து பார்த்திங்கன்னா அயோடின் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த அயோடின் உப்பு வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு சுரப்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணிங்க.
ஏற்கனவே அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தைராய்டுனா என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அந்த தைராய்டையே வச்சு வந்து பார்த்திங்கன்னா அயோடின் உப்பை பற்றி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லக்கூடிய எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நாம் சொல்லுவோம், அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாத கொஸ்டினாக மாறி போயிடும். நம்ம விளைவிக்கக்கூடிய காய்கறியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கெமிக்கல் அது இதுன்னு போட்டு வந்து பார்த்திங்கன்னா மண்ணோட தரத்தை வந்து பார்த்திங்கன்னா கெடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் அயோடின் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அதுக்கு முன்னெல்லாம் இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இல்லை. அதை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உப்பில் வந்து பார்த்திங்கன்னா அயோடின் சேர்க்கப்படுறதா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சொல்லலாம். அயோடின் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு ஆதரிக்கிறது. அதே மாதிரி குறிப்பாக மகப்பேறு முற்பட்ட காலம் மற்றும் குழந்தை பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே பயன்படுதா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். இது சமையலுக்கு பயன்படுத்தும் போது உப்பை போல் வந்து பார்த்திங்கன்னா அயோடின் உப்பை கலந்தும் பயன்படுத்தலாம். நம்ம சமையலுக்கு எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தும். அதே மாதிரி வந்து இந்த அயோடின் உப்பு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம். இந்த அயோடின் உப்பில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் அயோடை அல்லது சோடியம் அயோடை போன்ற அயோடின் உப்புகள் கலந்துருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏஎம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஆன்சர் தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா புது கொஷின். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லி வந்து பார்க்குறோம். இந்த எஸ்ஏஎம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ அவங்க என்ன ஆன்சர்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கன்வாடி மையங்களில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏஎம்ங்கிறது கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இது சொல்லுவாங்க. இந்த குழந்தைங்க கண்டறியப்பட்டு அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு சிகிச்சை அளிக்கும் ஒரு திட்டம்னு சொல்லாங்க. இந்த எஸ்ஏஎம்ங்கிறது ஒரு திட்டம். இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கடுமையாக வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டறிந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக சிகிச்சை அளிக்கிறது தான் இந்த திட்டம். இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் ஆகியோருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார பற்றாக்குறையினால் வந்து பார்த்திங்கன்னா தற்காத்து கொள்ளுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கர்ப்பிணி பெண்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாலூட்டும் தாய்மார்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து ரொம்பவும் கம்மியாகிடுச்சுன்னா அந்த குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டறிந்து முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா கண்டறிந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை வந்து பார்த்திங்கன்னா அளிக்கிறது தான் இந்த எஸ்ஏஎம்னு சொல்லலாம். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்ஏஎம்ங்கிறது கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளை குறிக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 3 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 29/5/2025 இன்டர்வியூ வந்துச்சுன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா 3 வீடியோ வந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிளாகாக இருக்கட்டும், மற்ற பிளாகட்டும், மற்ற மாவட்டமாக இருந்தால் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பயன்படும். எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் கிடையாது, சத்துணவு வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலுக்கு சத்துணவு நேர்காணலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கிடைக்கல. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு நேர்காணலில் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகும். Thanks for watching.